So hi, hello friends, welcome back to our channel HABIES A to Z tips. So இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா அது பேக்ரவுண்டில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால தான் மேலே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த JRVS அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த JRVS பிளாட்ஃபார்மில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதாவது JRVS பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ராசி ஆட்ஸில் பண்ணணும். ராசி ஆட்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நம்மளுடைய போட்டிருப்பேன். எப்படி ராசி ஆட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த JRVSல எப்படி கேப்ச்சா டைப்பிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ JRVSல எப்படி கேப்ச்சா டைப்பிங் பண்ணுறது, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு 25 கேப்ச்சாஸ் வரும். ஒரு நாளைக்கு 25 கேப்ச்சாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 25 கேப்ச்சாவும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25 ரூபீ ஈஸியாக கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு JRVS அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் JRVSல ஜாயின் பண்ணல அப்படிங்கிறோம், மறக்காமல் ராசி ஆட்ஸில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம JRVSல ஜாயின் பண்ணலாம். JRVSல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு ஒரு 1000 ரூபீ பே பண்ணணும் ஆஸ் யூஸ்வலாக. அதை முடியாது அப்படின்னா நீங்கள் 300 EMI ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு விட்ரால் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க EMI ஆப்ஷனில் அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 1000 பே பண்ணுற இடத்துல 300 பே பண்ணுறீங்க. 300 பே பண்ணி மித்த 700 நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த ஒரு விஷயம் தான். ஸோ JRVSல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாமக்கல்லில் மெயின் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு விஷயம்லாம் நெக்ஸ்ட் நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அந்த JRVSல கேப்ச்சா டைப்பிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துடலாம். ஸோ that's a video interesting. Let's roll the intro. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா JRVSல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான, லாகின் பண்ணுறதுக்கான லிங்க் வரும். ஸோ இந்த லாகின் பண்ணுற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணுற லிங்க் கிளிக் பண்ணோன்னா மெம்பர் லாகின் அப்படின்ற இந்த ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப் கேப்ச்சா அப்படின்ற ஒரு லாகின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய லாகின் டீடைல்ஸ் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா நானே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அனுப்பிச்சிருவேன். ஸோ JRVSல நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ JRVSல அதோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டையுமே போட்டுட்டு, ஸோ JRVS அண்ட் ராசி ஆட்ஸ் ரெண்டுமே ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ராசி ஆட்ஸில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே எர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 0 INR இருக்குது. ஸ்டார்ட் டுடே ஒர்க் அப்படின்ற ஒரு மேலே ஒரு டேப் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தான் இருக்குது. நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கேப்ச்சா டைப்பிங் எப்படி பண்ணுறது, ஸோ ஸ்டார்ட் டுடே ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் டீட்டெயிலாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கேப்ச்சாஸ் வரும். ஸோ நீங்கள் ஓப்பனிங் மெம்பர், அதாவது 5 days ஃப்ரீ இல்லையா, ஸோ உள்ளே நீங்கள் 5 days ஏர்ன் பண்ணி விட்ராவும் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேப்ச்சாஸ் இருக்கும். கேப்ச்சா கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேப்ச்சாவை மறக்காமல் தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். ஸோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ராங் கேப்ச்சன் வரும், அதுக்கான அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேப்ச்சா வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப்ச்சா கொஞ்சம் மறைஞ்சு டஃப்பாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட்லாம் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக நான் எல்லா கேப்ச்சா நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்மளோட வேரில் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக எல்லா கேப்ச்சா கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் என்ன. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், அதாவது டுடே எர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 25 INR இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 25 INR இருக்குது. எல்லா கேப்ச்சாவும் 25 கேப்ச்சா கொடுத்தாங்க. 25 கேப்ச்சாவும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபர் 1, டேரக்ட் ரெஃபர் 40 கொடுத்து ஹோம் பேஜில் பார்த்து. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஏர்னிங் டிப்ஸ் அதுக்கப்புறம் மை வித் த்ரெட்ஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி கேப்ச்சா டைப்பிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 25 கேப்ச்சா தான் நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம்.
கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில கேப்சர்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 25 rupees டெய்லி வந்து earn பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ரேங்க் இருக்குது. நான் கூட ஸ்டைலில் வந்து ஷோ பண்ணிட்டு பாருங்கள். ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5 அப்படின்னு சொல்லிட்டு 12 ரேங்க் வரையும் இருக்குது. நீங்கள் 12வது ரேங்க் போகும்போது உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கேஷ்பேக் ரிவார்டும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் 8வது ரேங்க் ரீச் பண்ணும்போது நீங்கள் பிக் பண்ணீங்க இல்லையா ப்ராடக்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஒரு ப்ராடக்ட் பிக் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து 8வது ரேங்க் வந்து ரீச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு JRVS அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் என்னை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ JRVSல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான வீடியோ மீட் பண்ணுற வரையும் அடுத்து பாய் ஃப்ரம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.